என்னப்பா அது டெலிவரி இவ்வளவு தூரம் டிலே பண்ணிட்டீங்க? நான் போன மாசமே ஆர்டர் பண்ணிட்டேனே. No, I need all the cars, 20 of them, Toyotas. Right. சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. Hey, when have I ever delayed the payment? Come on. Okay. சார், என்ன சத்யா? அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மேகசின்ல இந்த இன்டர்வியூ வந்திருக்காங்க சார். முதல்ல இந்த மேகசின் சக்சஸ் ஆனு விசாரிச்சியா? மறுபடியும் என்ன கேட்க போறாங்க? நம்ம சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னு கேட்பாங்க. அதை சொல்லாம இருக்கிறதா சக்சஸ்ன்னு சொல்லிடு. எனிவே உள்ள கூட்டிட்டு வா, இன்டர்வியூ கொடுத்துடலாம். ஓகே சார். அப்புறம் நீ சாரதி கூடவே இருந்துருங்களப்பா, 3 பேர் சேர்ந்தே இன்டர்வியூ கொடுத்துடலாம். ஓகே சார், கூப்பிடுறேன். சார், அப்ப ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஷூட். இவ்ளோ குறுகிய காலத்துல உங்க டாக்ஸி கம்பெனி இவ்ளோ வளர்ந்திருக்கு. இன்ஃபேக்ட் யூ தி டாக் ஆஃப் தி டவுன். உங்க வளர்ச்சிக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த காலத்து யூத்துக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். டெக்னாலஜி, அப்டேட்டட் டெக்னாலஜி. இங்க பாத்தீங்களா, எங்க எல்லா டாக்ஸிலும் என்ன நடக்குதுங்கிறத லைவா எங்களால இங்க இருந்தே மானிட்டர் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான காரணம். அப்போ இந்த டெக்னாலஜி சமீபத்துல தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களா? நோ. நாங்க ஒரு டாக்ஸி வச்சு ஆரம்பிக்கும் போதே எங்ககிட்ட லைவ் கேமரா இருந்தது. we were able to monitor everything. உங்க சக்சஸ்க்கு இந்த டெக்னாலஜி தான் காரணமா? அது ஒரு முக்கியமான காரணம். ஆனா அதை விட இன்னும் 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? my 2 partners, சத்யன் and சாரதி. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உங்க பார்ட்னர்ஷிப் எப்படி ஆரம்பிச்சது? well அது சொல்லுங்க சார். ஏய், உன்னை சீக்கிரம் ஷெட்டுக்கு வாடானா சவரே இல்லாம எங்கடா சுத்திட்டு இருக்க? என்னது? எங்கேயோ சுத்திட்டு இருக்கா? நான் ஷெட்டுக்குள்ள வந்தாச்சு சார். நீங்க தான் வெளியே வரணும். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? சீக்கிரமா வாடா. என்ன நான் என்ன சார் பண்றது? சவாரி மேல சவாரி வந்துகிட்டே இருக்குது. வண்டியை நேரா வீட்டுக்கு விடுறா. அப்ப வண்டி நைட்டு வீட்டுல இருக்கட்டும். காலையில வரும்போது நான் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். இது என்னடா பாக்கெட்டு? என்ன பாக்கெட் சார்? இந்த பாக்கெட்டு. என்ன சார் பாக்கெட் அது? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹேய், இந்த பழக்கம் வேற இருக்கா உனக்கு? சார், அது என்னன்னே தெரியாது. எந்த பழக்கம் சார் சொல்றீங்க? தெரியாத மாதிரியே சொல்றியாடா? தெரியாது சார். தூங்காதே தம்பி தூங்காதே படம் பார்த்ததுல நீ? கமல் நடிச்சது. அதுல கமல் என்ன போடுவாரு? ராதாவா? டேய் நக்கலு, இன்னொரு கமல்ரா. அவர் எங்க சார் போட்டாரு? அவர் டோப் அடிச்சிட்டு போய் அம்மா மடியில படுத்துக்கிட்டாரு. அதான் இது சார். டோப்பா சார் இது? டேய், தெரியாத மாதிரியே கேளுடா. நிஜமா தெரியாது சார். உன்ன மாதிரி ஆளுங்களாம் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான்டா வண்டியில கேமராவே வச்சிருக்கேன். வண்டியை திருப்பி ஆபீஸ்க்கு விடு. காலைல இருந்து நடந்த எல்லாத்தையும் போட்டு காட்டுற நீ. இந்த திருப்பி சார். சீக்கிரம். சொல்லுமா. ஆமா, நான் வர்றதுக்கு லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆமா, நீ சாப்பிட்டு தூங்கிட்டு. சரி, வந்து சொல்றேன். சரி, ஓகே. யார் சார்? மேடமா? நான் சொல்றா. அதோ அந்த பெரியவர் தான் சார் ஃபர்ஸ்ட் சவாரி. அவரை கூட்டிட்டு கோயில் போன. நான் தான் பேசுறேன். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 20 நிமிஷத்துல போயிடுவாங்க. போயிடலாம் சார். 20 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். ஓகே, எல்லாம் கரெக்டா வச்சுக்கோ. ரைட். தம்பி, உங்க பேர் என்ன? சாரதி சார். பரவாயில்லையே, இந்த காலத்துல அவன் சம்மந்தம் இல்லாம பேர் வச்சுக்கிறான். பிச்சைன்னு பேர் வச்சுக்கிறவன் குபேரனா இருக்கான். குபேரன் பேர் வச்சுக்கிறவன் பிச்சைக்காரனா இருக்கான். நீ வண்டி ஓட்டுறதுக்கு ஏத்த மாதிரி சாரதின்னு பேர் வச்சிருக்கிறியே. நல்லா தமாசா பேசுறீங்க சார். பாரு, என் பேர் சாமி. நான் என்ன வரமா கொடுக்க முடியும்? மிஞ்சி போனா கோயில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்க முடியும், அவ்வளவுதான். அப்ப சாமியவே கொண்டு போய் நான் தான் கோயில விடுறேன்னு சொல்லுங்க. இத நான் கூட பெருமையா சொல்லிப்பேன் சார். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. இந்த A to B டாக்ஸி எத்தனை நாளா ஓட்டுறீங்க? இப்பதான் சார், ஒரு 6 மாசமா ஓட்டுறேன். சொந்த வண்டியா இல்ல வேற யாராவது ஓனர் உண்டா? இல்ல சார், சொந்த வண்டி இல்ல, ஓனர் வண்டி தான்.
ஒரே வண்டி தான் சார் கம்பெனில. ஆ ஆனா ஓனர் நல்ல மனுஷன் சார். நெஞ்ச நக்கிட்டடா. பாருங்க, என்ன கொஞ்சம் முசுடு, பட் நல்ல மனுஷன் சார். அப்புறம் என்ன சார், கோயிலில் கொண்டு போய் விட சொன்னாரு. தேங்க்யூ சார். சார் சார் கொஞ்சம் நிறுத்துங்க. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ஓகே சார், அவன் தான் சார் அடுத்த சவாரி. அவன் ஏதோ வெயிட் பண்ணி ஏற மாதிரி தெரியல. இப்ப போடுங்க. தேங்க்யூ சார். பாருங்க சார், ஓடி வந்து உள்ளே ஏறான். ஏ, யார் பண்ணீங்க? எப்ப வந்தீங்க? எங்க போறேன்னு கேட்டதுக்கு கூட ஒண்ணுமே சொல்ல சார். ஏதோ சீட் எடுத்து நீட்டுவான் பாருங்களா. இங்க போணுமா? 300 பரவாயில்லையா? டோர் லாக் பண்ணுங்க. பாருங்க சார், எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் தான் பாக்கெட் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படிதான் போச்சு சவாரி? சைலண்டா போச்சு. எங்க போறேன்னு கேட்டதுக்கே ஒரு வார்த்தை சொல்லல. நல்ல வேலை ரேடியோ இருந்துச்சு. அந்த சீட்ல இருந்த அட்ரஸ் கொண்டு போய் அவனை விட்டேன். அதுக்குள்ள அந்த கோயில விட்டல சார் அந்த பெரியவர். அவர் கால் பண்ணாரு. அவருக்கு எப்பறம் ஓன் நம்பர் கிடைச்சது? அத அவர் கோயில் போகும்போதே வாங்கிட்டார் சார். ஓ, மேல சொல்லு. கோயிலுக்கு போனேன், அப்புறம் கோயில வேலை முடிஞ்சதுன்னு வேற ஒரு அட்ரஸ் போ சொன்னாரு. ஹலோ சார், இப்போ எங்க போனோம்? நான் சொல்றேன் போ. என்ன சார், கோயில் போயிட்டு வந்தீங்க, தரிசனம் எல்லாம் எப்படி இருந்தது? எல்லாம் திருப்திகரமா இருந்துச்சுப்பா. சார், நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? நான் ஒரு ரிட்டையர்ட் காலேஜ் ப்ரொஃபஸர். என்ன சார், உங்களை பார்த்தா ரிட்டையர் ஆகிற ஏஜ் மாதிரியே தெரியல. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டப்பா. ஏன் சார்? அது ஒரு பெரிய கதை. சொல்லுங்க சார், கேட்போம். எனக்கு ஒரு பொண்ணு, அது இன்னைக்கு உயிரோடு இருந்துச்சுன்னா ஒரு 25 வயசு இருக்கும். பட் ஆனால் ஒரு 21 வயசுலேயே அதுக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் உயிர் வாழலை. நான் அப்படியே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன். சார் சாரி சார், கேட்டிருக்கவே கூடாது. நோ இட்ஸ் ஆல் ரைட். நான் ஒன்றும் அப்படியே சோகத்திலே மூழ்கி போயிடலப்பா. இன்ஃபேக்ட் என் வருத்தத்தை நான் அப்படியே சமூக சேவைக்கு மாற்றிக்கிட்டேன். எஸ், என் பொண்ணு மாதிரி பெரிய வியாதியில் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் உதவியை நான் செய்கிறேன். இதை ஒரு சோஷியல் சர்வீஸாக நான் பண்ணிட்டு வரேன். இப்போ கூட நான் கோயிலுக்கு அதுக்கு தான் போயிட்டு வரேன். ஒரு பையன் ஒருத்தன், அவனுக்கு பெரிய டிசீஸு. அவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதத்தை அங்கே போய் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். சார், ஒன்று சொல்லட்டுமா? இந்த மாதிரி நேரத்தில் விரக்தியாக உட்காராம மற்றவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அது பாராட்ட வேண்டிய விஷயம் சார். அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் சார். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். பெரிய மனுஷன் தான்டா. சரி, நீ அடுத்த சவாரியை பத்தி சொல்லு. ஐயோ, அதை ஏன் சார் கேக்குறீங்க? இவன் ஒரு கிரை முச்சான் சார். எங்க போகணும்னு கேட்டா இவனும் ஒரு சீட் எடுத்து நீட்டான் பாருங்க. அவனுங்க எல்லாம் சீட்டு எடுத்து நீட்டுறானுங்க. எவனும் அட்ரஸ் சொல்லியா? கொண்டு போய் விடுறதுக்குள்ள இருட்டிருச்சு. நான் சாப்பிடவே இல்லை. அதுக்குள்ள அந்த பெரியவர் மறுபடியும் கால் பண்ணாரு. உடனே அவரை பிக்கப் பண்ண போனேன். என்னப்பா சாரதி, ரொம்ப தள்ளி இருந்து வரியா? கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். சார், ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்க, இப்போ ஓகேவா? ஆமாம், பாவம் அந்த பையனுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆயிருக்கு. ரத்தமெல்லாம் வாந்தி எடுத்திருக்கான். அவங்க குடும்பம் பதறி அடிச்சுக்கிட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் கிடையாது. அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல பேஷண்ட்டை விட சுத்தி இருக்கவங்க படுற அவஸ்தை தான் சார் ஜாஸ்தி. என்ன சொந்த அனுபவத்தில் பேசுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், சும்மா சொன்னேன். கூச்சப்படாத, என்ன விஷயம் சொல்லு. அம்மா சார், ரொம்ப நாளா அம்மா படுத்த படுக்கையாவே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா இந்த டெஸ்ட் எடுங்கிறான், அந்த டெஸ்ட் எடுங்கிறானே தவிர என்ன வியாதின்னு சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. ஆனா பில்ல மட்டும் தீட்டிடுறானுங்க சார். அடுத்த தடவை ஹாஸ்பிட்டல் போறத நினைச்சாலே பயமா இருக்கு. இதுக்கு தான் காசு கேட்டியா நீ? ஏன் இப்ப கொடுக்க போறீங்களா? சரி சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நீ மேல சொல்லு. எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. இருந்தாலும் என்ன சார் பண்றது,
அம்மாவாச்சே. இந்த பாரு, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. சார் தேங்க்ஸ் சார், நீங்க கேட்டதே போதும் சார். சார் அந்த ஹாஸ்பிட்டல் தானே சார்? அங்கதான்ப்பா. அவர் வெயிட் பண்ணுப்பா, உடனே வந்துருன்ட்டு மேலே போனாரு. அந்த கேப்ல தான் சார் இந்த பொண்ணு ஓடி வந்து வண்டி வருமான்னு கேட்டுச்சு. வண்டி வெயிட்டிங்ல இருக்குமா, போகாதன்னு சொன்னேன். கேட்கவே இல்லையே. பக்கத்துல தான், 5 நிமிஷத்துல வந்துடலாம், எவ்வளோ பணம் வேணா தரேன்னு சொல்லிச்சு. நைட் நேரம் லேடிஸ் தனியா இருப்பாங்களேன்னு போனேன். எப்படி வந்துச்சு ஆயா சுட்ட பட என்னாச்சு? அந்த பொண்ணு கொண்டு போய் விட்டுட்டு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் போனேன். கரெக்டா சாமி சார் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. அவரை கூட்டிட்டு போய் லாஸ்ட் சவாரியா வீட்டுல விட்டேன். அப்பதான் நீங்க கால் பண்ணி டார்ச்சர் பண்ணீங்க. சொல்லுங்க சார். எங்கடா இருக்க? பேசஞ்சர் கூட தான் சார் போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எவ்வளவு சவாரிடா இன்னைக்கு? 6 ஆச்சு சார். 6 தானா? ஆமா சார். அப்ப கலெக்ஷன் அது 1500 ஆச்சு சார். 1500 தானா? இவ்வளவு கம்மியா இருக்கு? சார் மத்தியானம் சாப்பிட கூட போகாம நான் பாட்டில ஓட்டிட்டு இருக்கேன் சார். டேய், உனக்கு கிட்ட கிட்ட இருக்கிற சவாரியை பிடிக்காத, தூரமா போற சவாரியா பிடிச்சாதான் மீட்டர் போட முடியும்னு சொல்லிருக்கனா இல்லையா? சார் நான் என்ன சார் பண்றது? அவங்க எங்க போகணும்னு சொல்றாங்களோ அங்கதானே சார் கூட்டிட்டு போக முடியும். நல்லா பேச கத்துட்டடா நீ. வண்டியை திரும்ப சீக்கிரம் ஷெட் கொண்டு வா. என் பொண்டாட்டி ஃபோன் மேல ஃபோன் போட்டுட்டு இருக்கா. ஓகே சார், வரேன். என்னப்பா வழக்கம் போல பாஸோட ப்ராப்ளமா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அவருக்கு ரொம்ப ஆசை சார். 1000 கொண்டு வந்தா 1500 கொண்டு வான்வாரு, 1500 கொண்டு வந்தா 2000 கொண்டு வான்வாரு. கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவர் போல இருக்கு. கொஞ்சம் ஆசை இல்ல சார், நாளுக்கு நாள் அது வளர்ந்துகிட்டே போகுது. உன் நாக்கு தான் வளர்ந்துட்டே போகுது. நறுக்குறோம் பார். அவருக்கு என்னன்னா இந்த ஒரு டாக்ஸி கம்பெனிய நம்பர் 1 டாக்ஸி கம்பெனியா ஆக்கணும்னு பாக்குறாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதான் பெரியவருக்கு தெரியுது, உனக்கு தெரியல. சார் இதை முதல்ல ஓட்டுங்க சார். அப்பப்ப கேமரா இருக்கதே மறந்து. தப்பு இல்ல சார், அத ஒரே நாள் எல்லாம் ஆக்கணும்னு பாக்குறாரு. ஐ சி. இங்கேதான்ப்பா. நானும் அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்புறேன். அப்பதான் அந்த முதவி எங்க இருந்தோ குதிச்சு வந்து நடு ரோட்ல நின்றுகிட்டு இருந்தான். நான் சொன்னல அந்த சில்வ பாட்டி, அது அவன் நடு ரோட்ல. அவசரமா போடுப்பா. ஏன் வண்டி எல்லாம் வண்டி ஷெட்டுக்கு போகுது சொன்னா கேட்கவே இல்ல. வண்டியில ஏறி உட்காந்துட்டான். எந்த விதத்துல அடிச்சு தெரியுமா? என்ன அவசரமோ ஒரேடியா போயிருப்பீங்க. நல்ல வேலை மாரியம்மன் காப்பாத்தினா. மாரியம்மனா? நான் கிறிஸ்டியன்பா, கர்த்தர்னு சொல்லு. அப்படின்னா செல்வி தொட்டு கும்பிடுங்க. என்ன அது? சிலுவங்க இல்ல, அதுக்கு பக்கத்துல கேமராங்க. கேமராவா? அப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஆமா, அது நாள் பூரா ரெக்கார்ட் அப்படியே ஆயிட்டு வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னங்க வண்டி நிறுத்துங்க. யோ காசு பத்தா வர்றவங்க பூரா சாகுறாக்கியா. ஹலோ சாமி சார், சொல்லுங்க சார். அவ்வளோதான் சார் டியூட்டி இன்னைக்கு. இனிமேல் வண்டி வராது. காலையில் எடுத்துட்டு வரும் சார் வண்டியா. ஓகே சார். ஒருவேளை இவன் தான் பாக்கெட் வச்சிருப்பானோ? காலையில தான் நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஒரு க்ளூ கூட கிடைக்கலையாடா. சார் ஒரு ஐடியா. என்ன சொல்லு. ஒரு டீ சாப்பிட்டு வந்து பேசினா. சரி வா. மாஸ்டர் 2 டீ. ஒரு பால் டீ. பால் டீயா? ஹலோ, நீ இன்னும் தூங்கலையா? ஆமாம்மா சாரிம்மா. இல்லைம்மா, நான் கிளம்பிட்டேன் அப்பவே. வர்ற வழியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் திரும்ப ஆஃபீஸ் போக வேண்டியதாக போச்சு. நான் வந்துடுவேன், நீ சாப்பிட்டு தூங்கு. சரி. நான் சார் மேடம் கிட்ட இருந்து இன்னைக்கு இத்தனை கால் வருது, என்ன விஷயம்? இன்னைக்கு கல்யாண நாள்ரா எனக்கு. சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ்டா. இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க பாக்கெட்டோட? கிளம்புங்க சார், போய் மேடத்தை பாருங்க. டேய், உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். என்ன சார் புரியல? இது வேலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியல சார். 1 கிலோ வித்தா லைஃப் முழுக்க பணம் எண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப மாட்டினா சங்கு தான் சார். என்ன சார், எதுக்கு சார் இந்த வம்பு? நமக்கு தெரிஞ்ச டாக்ஸி வேலையை பார்த்துட்டு போலாம்ல சார். சார் ஒரு டவுட்டு, என் வேலைக்கு நானே உழவு வச்சுப்பேன் போல இருக்கு. இருக்கிறதே ஒரு டாக்ஸி, இதுக்கு எதுக்கு சார் என்ன இந்தியால இருந்து கொண்டு வந்து வேலைக்கு வச்சிருக்கீங்க? டேய், அப்புறம் நான் எப்போ முதலாளி ஆறுது? இப்போ ஐட்டம்ல இனிமே எய்மெல்லாம் இந்த ஒரு டாக்ஸி கம்பெனியை நம்பர் 1 டாக்ஸி கம்பெனி ஆக்குறது தான். பெருசா ஏதாவது செய்யணும்னா பெருசா யோசிக்கணும்டா.
அவன் தான் சார் அடுத்த சவாரி. அவன் ஏதோ வெயிட் பண்ணி ஏறுற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் தான் பாக்கெட் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதையா சார் கேக்குறீங்க? இவன் ஒரு கிரகம் முடிச்சவன் சார். எங்க பொண்ணுன்னு கேட்டா அந்த கேப்ல தான் சார் இந்த பொண்ணு ஓடி வந்து வண்டி வருமான்னு கேட்டுச்சு. வண்டி வெயிட்டிங்ல இருக்குமா, போகாதுன்னு சொன்னேன். கேட்கவே இல்லையே. எவ்வளவு பணம் வேணா தரேன்னு சொல்லிச்சு. அப்படியா? கிளம்பா போலாம். அந்த வீடியோ திரும்ப பார்க்கணும்டா. சார் வண்டி ஓப்பனா இருக்காடா? எதுக்கு சார் கேக்குறீங்க? ஓப்பன் பண்ணுடா. இந்த ஓபன் பண்ணிட்டேன். இப்ப நான் போட்ட கணக்கு சரியா இருந்தா யாரு வரான்னு பாரு. சார் எம்டி டாக்ஸியை பார்த்துட்டு இருக்கீங்க? எர்ரா. சார் சாமி சார் இது இவர் என்ன சார் வண்டிக்குள்ள தேடுறாரு? ஒருவேளை பாக்கெட்டா இருக்குமோ? பேக்கெட்ல பணத்தை தேடுறாரு. பணமா? இப்போ ஒரு போனை போடுவாரு பாரு. யாருக்கு சார் போன் பண்றாரு? அந்த சிலுவ பார்ட்டி. சிலுவ பார்ட்டிக்கா? சார் இரு 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 பேசாம இரு பாரு. சார் டேய், பணத்தை எங்கடா வச்ச? பணமா? நான் பாக்கெட் எடுக்கல சார். ஏன் சார் அந்த வண்டியில கேமரா இருக்கு சார். கேமராவா? ஆமா சார், அதனால தான் நான் பாக்கெட் எடுக்காம ஓடி வந்துட்டேன் சார். ஏய், பாக்கெட்டையும் காணுமேடா. பணத்தையும் வைக்காம பாக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு போய் எனக்கு என்ன பிலிம் காட்டுறீங்களா நீங்க? சார் இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? டாக்ஸிக்குள்ள இருந்தாண்டா பேசுறேன். ஐயோ சார், அந்த டாக்ஸிக்குள்ள கேமரா இருக்கு. நீங்களும் சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடுங்க. நம்பர் 1 டாக்ஸ் கம்பெனியா வரும்னு சொன்னல, ஒரே நைட்ல வரும் பாரு. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. அவர் ஃபோன் நம்பர் இருக்கா அவங்ககிட்ட? இருக்கு சார். போன் பண்ணிட்டு வெயிட் வெயிட் ரெடியா வச்சுக்க. சார் கேமராவை பார்த்துட்டாரு சார். போனை போடு. வாப்போ. ஹலோ ஹலோம்மா, என் வேலை முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு தான் வந்துட்டே இருக்கேன். நம்ம லைஃபே மாறப்போகுது. நான் வந்து சொல்கிறேன். ஓகே, சான்ஸே இல்லைடா இன்னைக்கு. விடுறா வண்டியை வீட்டுக்கு. சார் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னமோவால இருக்கீங்க. என்னடா அசிங்கமா என்னமோ என்னென்னமோன்னு? அது இல்ல சார், உங்களை ஒரு பழம்னு நினைச்சேன். ஆனா நீங்க பழத்தை தின்னு கொட்டை போட்டவரால இருக்கீங்க. முன்னாடி சொன்னதே பெட்டர்ரா. அது இல்ல சார், சாமிய போலீஸ்ல மாட்டி கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க பழம். ஆனா அதே சாமி கிட்ட டீலிங் பேசுறீங்க பாருங்க, அங்கதான் சார் பழத்தை தின்ட்டானா? ஆமா சார், ஆமா. அது எப்படி சார் சாமி தான் டகால்ட்டின்னு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அத்தை கேள்றா. முதல்ல தனித்தனியா பார்த்தப்போ எனக்கும் ஒன்றும் தோணல. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு டீ சாப்பிட போகணுமா, அங்க தாண்டா. ஏன் ஒரு சவாரிக்கும் அடுத்தடுத்த சவாரியோட லிங்க் இருக்க கூடாதுன்னு பட்டுச்சு. அதே லைன்லயே யோசிச்சேன். முதல் சவாரி சாமி கோயிலுக்கு போறாரு. போறப்போ 20 நிமிஷத்துல வந்துடுவேன்னு எவனுக்கோ ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். போறப்ப ஃபோன் பண்ணி சொல்றது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா அவர் ஒவ்வொரு சவாரிக்கும் ஃபோன் பண்ணி பேசுறதும் SMS அனுப்புறதும் இதையே பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்தடுத்த வரவனு கவனிச்சியா? என்னமோ நம்ம வண்டி அங்க வரும்னு தெரிஞ்சே வெயிட் பண்ணி ஏறின மாதிரி இருக்கு. அங்கதான் எனக்கு ஒரு டவுட் ஸ்ட்ராங் ஆச்சு. இன்னைக்கு வந்த ஒரு சவாரியும் ஏன் சாமியே ஏற்பாடு செஞ்ச ஆளா இருந்திருக்க கூடாதுன்னு. சாமி பாக்கெட்டை வைக்க அடுத்த சவாரி கிட்ட சொல்ல அவங்களும் வந்து பாக்கெட்டை எடுக்கணும்.
அதுக்கே சார் இவ்வளவு சுத்தி வளைக்கணும்? ஏய், ஓடுற வண்டியை ட்ரேஸ் பண்ண முடியாது, ரிஸ்க்கும் கம்மி. ஒருவேளை மாட்டினா எந்திலன்னு டாக்ஸிக்காரனே மாட்டி விட்டு போயிடலாம். ஆனா காசை தாண்டா எப்படி எடுத்தாருன்னு முதல்ல எனக்கு தெரியல. ஒன்று முதல்லயே வாங்கியிருக்கணும், இல்லை பாக்கெட் எடுத்தா காசை வச்சிருக்கணும். அப்போ காசை எடுக்க சாமி வரணும். அதுக்கு தான் ஒரு சவாரி முடிஞ்சதும் உன்னை வந்து பிக்கப் பண்ண சொல்லி ஃபோன் பண்றேன். நீயும் முடியாதுன்னு சொல்ல முடியாதபடி ஒரு சோக கதையை ஜோடிச்சு உன் காலையே சுத்திட்டே கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சமூக சேவைக்கு மாத்திக்கிட்டேன். என்ன அப்ப இந்த கதையில நான் தான் பலமா? நீ சிக்கிட்டேன்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வண்டியை வச்சு பிசினஸ் எல்லாம் முடிச்சிடலாம்னு எல்லா டீட்டெயிலும், உன் டீட்டெயிலு, உங்க அம்மா டீட்டெயிலு, கம்பெனி டீட்டெயிலு, என் பிசினஸ் ஆசை எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்தே போட்டு வாங்கிட்டாரு. அது சரி, எந்த தைரியத்துல சாமிகிட்ட டீலிங் பேசுனீங்க? அவர் ஒத்துப்பாருன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த சிலுவை பாட்டிக்கிட்ட அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் டீலிங்கே பேசினேன். எவிடன்ஸ் நம்ம கையில ராஜா. அடேங்க அப்பா, பெரிய ஆள் சார் நீங்க. சாமி தான் டகால்ட்டினா நீங்க டபுள் டகால்ட்டி சார். இந்த விஷயம் எனக்கும் சாமிக்கும் தவிர உனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிசினஸ் எப்படியும் பெருசாகும். சரக்கு விஷயத்த சாமி பார்த்துப்பார், கொடுக்கல் வாங்கலாம் நான் பார்த்துப்பேன். இந்த டிரைவர் வண்டி எல்லாம் உன் பொறுப்பு. என்ன சொல்ற? ஓகே சார், நீங்க சொன்னா சரியா தான் சார் இருக்கும். சார், உங்க பார்ட்னர்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன். 3 பேரும் பதிலே சொல்லாம என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, பசுமையான நினைவுகள் இல்லையா? அப்புறம் எங்க சக்சஸ் காரணம் எங்க கடுமையான உழைப்பு தான். அதை முதல்ல எழுதுங்க. Tons and tons of hard work. மேபி பட் நம்ம ஆரம்பிச்சது கிலோ கணக்குல தானே. அடா, இது நல்லா இருக்கே. கிலோஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், டன்ஸ் ஆஃப் சக்சஸ். Johnny. Yes, baby. Taxi la dealing. No. Packet le powder. No, baby. Telling lies. Satyama, baby. Hey, open your mouth. வாயில தான் வந்துற போது. கிலோ கணக்குல ஹார்ட் ஒர்க், சக்சஸ் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், யூத்துக்கெல்லாம் அட்வைஸ். இவனுங்க ஊர் பூரா டாக்ஸியை ஓட்டுறாங்களா இல்ல டாக்ஸி வச்சிருக்கோன்னு ஊரையே ஓட்டுறாங்களா?